இங்க பாருங்க தம்பிகளா, அப்பா சேர்த்து வச்ச 10 மாடுல பெரிய மாடு 2 மாட்டை நான் எடுத்துக்குவேன். அது எப்படி பெரிய மாடு 2 மாடு நீ ஏத்துப்பா? டேய், நான் மூத்தவன்டா, எனக்கு அப்புறம் தான்டா உங்களுக்கு. உன்னை மட்டும் பெத்து போடலங்கண்ணே, நான் எங்கள இருந்து பெத்து போட்டுக்குது. நீங்க அச்சிங்க புச்சிங்க, நான் தான் சின்ன பையன், 2 மாடு எனக்கு தான் சேரணும். அப்ப நாங்க என்ன பண்றது? டேய் என்னங்கடா, அண்ணன் சொல்ற பேச்ச மதிக்க மாட்டேங்கிறீங்க. இங்க பாரு, ஆளுக்கு 2 மாடு பாலம் சைஸ் அம்மா கறக்கணும். அது எப்படிடா முடியும்? ஒரு மாடு கம்மியா கறக்குது, ஒரு மாடு அதிகமா கறக்குது. அதான் நானும் சொல்றேன், அதிகமா கறக்கிற மாடு நான் எடுத்துக்கிறேன், கம்மியா கறக்கிற மாடு நீங்க எடுத்துங்களா? அப்போ நாங்க இச்சு வாங்கினா. டேய் கூப்பிடுற அந்த கேவனை கேவியா? ஏன் நீங்களே கூப்பிடுங்க. யோ நைனா, ஆத்தாக்காரி வெளியே வாங்க. ஐயா என்னத்துக்கு கத்தி கிடைக்கிறீங்க? யோ நைனா, ஒழுங்கா எங்களுக்கு 2 மாடா பிரிச்சு கொடு. என்ன உள்ள போய் உட்காந்துட்டு இருக்கிற? டேய் 10 மாடை 2 பிரிச்சிங்கடா. 10 மாடுல 2 மாடை எங்களுக்கு பிரிச்சுக்கு தெரியும். சரிசமமா பால் கறக்கணுமே, அது எப்படி? டேய் பொட்டு புண்ணாக்க நிறைய வைதா, கறக்காத மாடு கூட பால் கறக்குண்டா. அதான் சொல்லிட்டாங்களா, கம்மியா கறக்குற 2 மாடு நீ ஏத்துக்கணும். என்னது கம்மியா கறக்குற மாடு நான் எடுத்துக்கணுமா? யோ வந்து கிளியா சொல்லிட்டு போயா. ஐயோ பயங்கரமா குழப்பறானுங்க, என்ன சொல்றதுன்னே தெரியலையா. நான் கத்தி நிக்கிறீங்க. டேய் இது எங்க குடும்ப பிரச்சனை, ஏன்டா வர? இது குடும்ப பிரச்சனையா? ரோடுக்கு வந்துச்சுலாம், பஞ்சாயத்து கூட்டிடலாம். நீ சொல்லத்தாமா கரெக்டா, பஞ்சாயத்தை கூட்டிடலாம். டேய் உங்களுக்கு பஞ்சாயத்துல பாத்துக்கிறேன்டா. நான் முன்னே பாத்துட்டு போடா. டேய் நீங்க என்னடா பாக்குறது? நான் பாக்குறேன்டா பஞ்சாயத்துல. டேய் நீங்க என்னடா பாக்குறது? நான் பாத்துறேன்டா பஞ்சாயத்துல. வாடிய பஞ்சாயத்துக்கு போலாம். வாடா பஞ்சாயத்துக்கு போலாம். சாணி நாள் நம்ம அப்புறம் பார்த்தா வாடா போலாம். நான் தன்னாட்ல பத்து இதுல ஒரு கொத்த வேற. ஏய் வாங்கடா பஞ்சாயத்துல பாத்துக்கலாம். வாயா பாத்துக்கலாம். என்னப்பா தலைவரே, ஒரு சரியான தீர்ப்பா சொல்லுங்க தலைவரே. எப்பா வாதம் தெரியாம தலையும் தெரியாம தீர்ப்பு மட்டும் கேக்குறா? தலைவரே, எங்க அப்பா இருக்கானே, எங்க அப்பன் 10 மாடு வச்சிருக்கான் தலைவரே. அது 5 பேரும் பிரிச்சு தரும் தலைவரே. ரொம்ப ஈஸியான பஞ்சாயத்து தான், அதுக்கு எப்படி அச்சுக்கிறீங்க? குடுறா அந்த தண்ணிய. ஒரு ஆனவனா தண்ணி கேப்பாரு, ஒரு ஆள் எடுத்து தரணும். இந்தா தலைவரா, ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லு தலைவரா. ஊட்டான கத்தி நிறுத்துங்க. சொல்றப்பா சொல்றேன், கத்தான தீர்ப்பா சொல்றேன். எத்தனை மாடுன்னு சொன்னீங்க? 10 மாடுண்ணே. 10 மாடு ஓகே. இப்ப 5 பேர் இருக்கிறீங்க, அவ்வளவுதானே? எங்களுக்கு தெரிஞ்ச 5 பேரு, எங்களுக்கு தெரியாது எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அது எங்களுக்கு தெரியாது. நடா மாடு சாமியா, இதுல ஒரு பிரச்சனை பஞ்சாயத்துக்கு கூட்டின்னு வந்துக்கிறா. ஏம்பா நான் ஒழுங்கா தான் பிரிச்சுக்க சொன்னேன், பிரிச்சுக்க மாட்டேன்டானல, நீயே பிரிச்சு கொடு. சரி, பஞ்சாயத்துக்கு கட்ட வேண்டியது கட்டுங்க. டேய் வாங்கிக்கடா. குடுப்பா. என்கிட்ட இல்லப்பா. நீ குடுப்பா. என்கிட்ட இல்லப்பா. நீ தான் குடாம்பா. எங்கிட்ட இல்லப்பா. நீ குடாம்பா. என்கிட்ட இல்லப்பா. நீ தான் குடா. எங்க அண்ணன் கேளுங்கப்பா. குடுப்பா. காசு கொடுக்க மட்டும் அண்ணன், பெரிய மாடு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அட நாய உங்ககிட்ட பெரிய தொல்லையா போச்சா? யோ காசு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அட இந்தப்பா நானே குத்துறேன். டேய் குடுக்குறாங்க போய் வாங்கிக்கோ. என்கிட்ட குடுறா. நானே வச்சுக்கிறேன், நீ தீர்ப்ப சொல்லு. தீர்ப்பு சொல்லணுமா? நான் முனிவு நிக்கிற, ஒழுங்கா தீர்ப்ப சொல்லு, அப்புறம் பிச்சுக்கலாம். இது ரொம்ப விஷமா இருக்குதா? சரிப்பா, தீர்ப்ப சொல்றேன் கேட்டுங்க. சொல்லாம அதுதான் நின்னுக்கிறோம், கேட்டு போலாம் சொல்லவே மாட்டேங்கிறிய. 10 மாடு இருக்குதுல்ல, ஆளுக்கு 2 மாடு பிரிச்சுக்குங்க, அவள் தான் தீர்ப்பேன். இதுதான் தீர்ப்பா? யோ நான் சொல்றேன், நீ எல்லாம் ஒரு தலைவரா? நானா கரெக்டா தானே சொன்னேன். 10 மாடு இருக்குதுல, ஆளுக்கு 2 பிரிச்சுக்குங்க. மாடு பிரிக்குது மேட்ரு இல்ல, அது சரிசமமா பால் கறக்கணும். சரிசமா பால் கறக்கணுமா? அப்படி எவ்வளவுடா கறக்குது மாடு? 10 மாடு சேர்த்து 55 லிட்டர் பால் கறக்குது. 55 லிட்டர் கறக்குதா? அப்போ 14 லிட்டர் எடுத்துக்க வேண்டியதானா? அப்ப மாட்டு நாங்க எப்படி பிச்சுக்கிறது? ஐயோ குழப்பமாகுதா. எந்தெந்த மாடு எத்தனை லிட்டர் கறக்குன்னு சொல்லுப்பா முதல்ல. ஒரு மாடு 1 லிட்டர் கறக்குது, ஒரு மாடு 2 லிட்டர் கறக்குது. ஒரு மாடு 3 லிட்டர் கறக்குது, ஒரு மாடு 4 லிட்டர் கறக்குது. ஒரு மாடு 5 லிட்டர் கறக்குது, ஒரு மாடு 6 லிட்டர் கறக்குது. ஒரு மாடு 7 லிட்டர் கறக்குது, ஒரு மாடு 8 லிட்டர் கறக்குது. ஒரு மாடு 9 லிட்டர் கறக்குது, இன்னொரு மாடு 10 லிட்டர் கறக்குது. அடங்கோயல நட மாடை வளர்த்துக்கிற மாடு சாமியா. நான் என்னப்பா பண்றது, அது கறக்குதே அவ்வளவுதான். 10 மாடு 10 விடமா கறக்குதா? அது எப்படி 2 பிரிக்கிட்டு? அதை கேட்கறதுக்கு தானே வந்திருக்கோம், அதை கரெக்டா சொல்லு. சொல்றேன். டே கண்ணுங்களா, 10 மாட்டு பாலையும் ஒன்னா ஊத்தி பிச்சு எடுத்துக்குங்க. இதுல போய் நடக்குதா? டேய் அவன் மூஞ்சில முழிக்க மாட்டா. டேய் நீ என்னடா முழிக்க மாட்டேன்? நானே உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன்டா. நானும் மூஞ்சில முழிக்க மாட்டா. டேய் நானும் முழிக்க மாட்டேன்டா. நானும் வைக்க மாட்டேன். நானும் முழிக்க மாட்டா. அரேனாப்பா ஒரே ஊருக்காரங்க அச்சுக்கிறீங்க? அவங்க ஒரே ஊருக்காரு இல்ல, ஒரு வீட்டு பசங்க. ஒரே வீட்டு பசங்களா? புரியலையே.
அட நாப்பா இது கூட புரியல இவங்களாம் அண்ணன் தம்பிங்க. அண்ணன் தம்பிங்களா? ஆ. அண்ணன் தம்பிக்குள்ளே அடிச்சுக்கிறீங்க? டேய் தம்பியா, பஞ்சாயத்து பண்ண நாக்குறான், நீங்க கிளம்புங்க, வெளியூருக்காரன். எப்பா நல்லது சொல்றது யாரு வேணா சொல்லலாம், என்ன பிரச்சனை சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். இவங்க அப்பா 5 புள்ள பத்துக்கிறான், 10 மாடு வச்சுக்கிறான், 5 பேருக்கு பிரிக்கணும். எப்படி பிரிப்ப? ஐயா சிம்பிள் மேட்ரு, 2 பிச்சுக்கு வந்தானே. அதெல்லாம் சொல்லியாச்சா? செல்ஃப் எடுக்கல. ஒருத்தருக்கும் 11 லிட்டர் பால் கறக்கணுமா. அப்ப 55 லிட்டர் பால் கறக்குதா? 55 லிட்டர் தான் பால் கறக்குது. ஆனா எல்லாம் சரி சமமா கறக்கல. ஒன்னு 1 லிட்டர் கறக்குது, ஒன்னு 2 லிட்டர் கறக்குது. இது மாதிரி 10 மாடு 10 விதமா கறக்குது. இது எப்படி பிரிப்ப? ஐயோ தெரியாம வந்து மாட்டீங்க, இது எப்படி பிரிக்குது? அதனா போய் யோசிக்கிற, தீர்ப்பு சொல்றேன். சாரிங்க, நீங்க பெரிய ஆளு, நீங்க இருக்கும்போது நான் பஞ்சாயத்து சொன்னா ஆகுது. நீங்க சொல்லுங்க, நான் ஒதுங்கி நிக்கிறேன். ஐயோ சொல்ற மாதிரி வந்து ஜெகம் வாங்கிட்டானே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையா? தள்ளே தள்ளே தள்ளே, தீர்ப்பு கட்சிச்சு. ஐயா குழந்தா, இங்க பெரிய மனுஷன் நாங்க பேசினுக்கிறோம், நீ வந்து தீர்ப்பு சொல்ல போறியா? அதான் உன் போஷிய பாத்துமே, தீர்ப்பும் சொல்ல மாட்டேன், ஒன்னும் சொல்ல மாட்டேன். அப்ப நீ தீர்ப்பு சொல்றியா? நான் கரெக்டா சொல்றேன். நீ மட்டும் கரெக்டா சொல்லிட்டேன்னா இந்த துண்டு உனக்கு போட்டதாண்டா. இதுக்கப்புறம் நீ தாண்டா தலைவர. துண்டை ரெடியா எடுத்து வச்சுக்கோ, சொல்ற பஞ்சாயத்தை கேளுங்கப்பா. சொல்லுப்பா டக்குன்னு, எங்களுக்கு எந்த குழப்பம் இருக்க கூடாது. எந்த குழப்பமே இருக்காது, சொல்ற கேட்டுங்க. 10 மாடு இருக்குல்ல உங்ககிட்ட? 10 மாடம் 1ல இருந்து 10 லிட்டர் வரையும் கறக்குது, அப்படித்தானே? அப்படிதான் நான் சொல்ல போறேன், சொல்லு. டோட்டலா 55 லிட்டர் பால் கறக்குது. உங்களுக்கு 11 லிட்டர் வேணும், அவ்வளவுதானே? அதேதான், ஆனா ஆளுக்கு 2 மாடு வரணும். அதெல்லாம் வரும்பா, சொல்றத கேளுங்கப்பா. சொல்லு. பொறிப்பைய சொல்லுங்க, அதை போய் கேட்டுக்கிறீங்க. இருப்பா அவன் சொல்லிட்டான். 1ஆம் நம்பர் மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்குது? 1 லிட்டர் இருக்குது. 1 லிட்டர் கறக்குதா? அப்ப 10ஆம் நம்பரு? 10 லிட்டர் கறக்குது. அப்ப 10 1 நீ எடுத்துக்கோ, 11 ஆயிடுச்சா? ஆமா 11 வந்துருச்சு. அப்ப 2ஆம் நம்பர் மாடு எத்தனை லிட்டர் கறக்குது? அது 2 லிட்டரு. அப்ப 9ஆம் நம்பரு? 9 லிட்டரு. அப்ப 2 9 நீ எடுத்துக்கோ, 11 வருதா? ஆஹா, 2 9 சேர்த்தா 11 வருது. அப்போ நாங்க அட இருப்பா, அவசரப்படாத. 3 8 நீ எடுத்துக்கோ. 3 8 11 சரியா போச்சியா? அப்ப நாங்க இழுச்சு வாயினா. அட என்னப்பா, 7 4 நீ எடுத்துக்குப்பா, 5 6 நீ எடுத்துக்குப்பா. சூப்பரா பிரிச்சு கொடுத்துப்பா மாட்ட. இப்ப சரி சமமா பிஞ்சிச்சா மாடு? தம்பி, மாடை பிஞ்சிச்சு, பாலை பிஞ்சிச்சு, உன்னால மட்டும் எப்படி தம்பி தீர்ப்பு சொல்ல முடியுது? அதெல்லாம் அப்படித்தான். யோ துண்டா போடியா மேல. எப்பா பெரிய மனுஷன் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னான். எப்பா இனிமேட்டு எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் என்கிட்ட வாங்க. சரி தலைவரே, வேற எங்கேயும் போய் சொல்ல மாட்டோம், உங்களாண்டா வருவோம். அட போயா, உன் பஞ்சாயத்தை தூக்கி நீங்க. யோ இனிமேட்டு நான் தான் தலைவரே, நான் சொல்றதை தான் நீ கேட்கணும். யோ போய் தண்ணி எடுத்துன்னு வா. இதுக்கப்புறம் தண்ணில இருந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு சொல்லுவோம்.